ஹாய் கைஸ், வெல்கம் டு ஆர்எம்ஜேஎல் குக்கிங். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு நானும் வீடியோ போட்டு. இப்போ இந்த பொங்கல்லேருந்து கொஞ்சம் கண்டினியூவாக வீடியோ பார்க்கலாம் வாங்க. எங்கள் வீட்டு பொங்கல் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். எங்களோட பூஜை அறை இது. இப்போ பூஜை அறையில் மஞ்சள் விநாயகர் வச்சுட்டு, இப்போது விநாயகருக்கு தேவையான அந்த பொங்கலுக்கு எல்லாம் படைப்பாங்க இல்லையா, நாட்டு காய்கறிலாம் அதெல்லாம் வச்சு மஞ்சக்கிழங்கு, கரும்பு, அவரைக்காய், வள்ளிக்கிழங்கு எல்லாம் வச்சு விளக்கேற்றி முதல்ல விநாயகருக்கு படையல் வச்சு உட்காத்தி வச்சிடணும். அதுக்கப்புறமா நான் இப்போ விளக்கெல்லாம் ஏற்றி பூஜை பண்ணி முடிச்சுட்டு பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிருவோம். இப்போ விளக்கேற்றிட்டுருக்கேன். நான் விளக்கேற்றிட்டு அப்புறமா நம்ம ஊர்லன்னா கிராமத்தில் பொங்கல் வாசலில் வச்சு நல்லா சிறப்பாக கொண்டாடுவோம். இங்கே வீட்டுக்குள்ளேயே தான் கேஸ்லேயே தான் பொங்கல் வைக்க வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது, நம்ம இங்கே வெளிநாட்டில் இருக்கிறோம் இல்லையா, அதனால் கேஸ்லேயே தான் நம்ம பொங்கல் வைக்கணும். பூஜை அறையில் விளக்கு ஏற்றிட்டு கீழே விநாயகர் வச்சுருக்கோம் இல்லையா, அங்கேயும் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு நம்ம இப்போ பூஜையை பண்ணிவிடுவோம். விநாயகருக்கு பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பொங்கல் பானையை வச்சு பொங்கல் வைக்க போகிறோம். இந்த பொங்கல் எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக தான் இருந்துச்சு. இன்னும் ஒரே ஒரு கவலை, எங்கள் பையன் எங்கள் கூட இல்லை. ஆர்மிக்காக என்எஸ்க்கு போயிருக்காங்க. இங்கே சிங்கப்பூரில் அது கம்பல்சரி பிஆராக இருந்தால். அதனால் அவங்கள அங்கே போன வாரம் தான் விட்டுட்டு வந்தோம். அந்த ஒரு கவலை மட்டும்தான். மற்றபடி கொஞ்சம் சிறப்பாக தான் போச்சு எங்களுக்கு இந்த வருஷ பொங்கல். இப்போ விநாயகருக்கு பூஜைலாம் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு நம்ம போயிட்டு இப்போ பொங்கல் வச்சிடலாம். பொங்கல் வச்சு நம்ம சூரிய பகவானுக்கும் நம்ம வீட்டு விநாயகருக்கும் பூஜை பண்ணிடலாம். எங்கள் வீட்டு பொங்கல் பானை தயாராக இருக்குது. இந்த ட்ரிப்பு ஊர்லேருந்து நான் பித்தளையில் வாங்கிட்டு வந்திருந்தேன் இப்போ பொங்கல் வைக்கிறதுக்காக பாத்திரம். சரி, போன வருஷம்லாம் சில்வர்லேயே தானே வச்சோம், இந்த வருஷம் பித்தளையில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம். எங்கள் பாப்பா தான் பொங்கல் பானையை ஏற்றி வச்சாங்க. வச்சு பொங்கல் பாலை ஊற்றி பாலை பொங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா பொங்கலை வச்சிடலாம் அப்படின்ட்டு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு பால் பொங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பால் பொங்குற நேரத்துக்கு பாப்பா வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா. நான் பக்கத்தில் காய்கறியெல்லாம் கட் பண்ணி கூட்டுக்கும் சாம்பாருக்கும் ரெடி பண்ணி வச்சிட்ருந்தேன் சைட் பை சைடில். அதுவும் ரெடி ஆகிட்டே இருக்கணும் இல்லையா, பூஜை பண்ணணும். இங்கே ஆஃபீஸ் போனோமே, இங்கே சிங்கப்பூரில் லீவெல்லாம் கிடையாது. பூஜையை முடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க. அதனால் சைட் பை சைடு அதையும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் நான். சரி, பாலும் பொங்கின பிறகு அதை வேலையை பார்த்துக்கலான்ட்டு இதை வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் பாலுக்கு பொங்கிறதுக்காக. பாலும் அப்படியே லேசாக கொதிக்க ஆரம்பிக்குது. பால் பொங்கிறதுக்காக வெயிட் பண்ணியிருந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சு பால் பொங்க ஆரம்பிக்குது. நான் பக்கத்துலேயே நின்றுட்டுருக்கேன் ஆஃப் பண்ணுறதுக்கு. பொங்கலோ பொங்கல்னு இந்த பால் பொங்கிடுச்சு. நல்லபடியாக பாலை பொங்கிடுச்சு. பொங்கிட்ட பிறகு அதில் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்த்து நம்ம அரிசி போட்டு பொங்கல் வச்சிடலாம். இப்போ பால் பொங்குது. தண்ணி எடுக்கலான்ட்டு தண்ணி எடுத்து ஊற்றலான்ட்டு எடுக்க போயிருந்தேன் நான். தண்ணி எடுத்து ஊற்றியாச்சு. அது அரிசி போடுற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். அப்போ தான் நம்ம அரிசி போட்டு பொங்க வைக்க முடியும். தேவையான அளவு அதில் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கொதிக்கிற சமயத்தில் நம்ம அரிசி போட்டுக்க வேண்டியது தான். கொஞ்சம் தீயை ஃபாஸ்ட்டாக வச்சு நம்ம தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். கொதிக்க வச்சுட்டு நம்ம எப்பவும் போல் பச்சரிசியும் நான் வெண்பொங்கலுக்கு ஒரு 4 துவரம்பருப்பு போட்டு ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன். அந்த அரிசியும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பொங்கிடுச்சு. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அதில் அரிசியை நான் கொஞ்சம் பாதி போட்டுட்டு அப்புறம் எங்கள் பொண்ணுக்கிட்ட கொடுத்தேன். அவள் கொஞ்சம் போட்டா. அப்புறமா என் ஹஸ்பண்ட்கிட்ட கொஞ்சம் கொடுத்து அவரை லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ண சொல்லியாச்சு. அவரும் கொஞ்சம் போட்டு முடிச்சிட்டாரு. அப்புறம் அவங்க போட்டுட்டு இருந்த நேரத்தில் நான் போயிட்டு சாம்பாருக்கு குக்கரெல்லாம் கேஸில் வச்சு அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். பரவாயில்லன்ட்டு அந்த வேலையை பார்க்கணும் இல்லையா. இப்போ என் ஹஸ்பண்டும் போட்டு முடிச்சிட்ட பிறகு நான் சாம்பாரும் ரெடி பண்ணிட்டேன். ஒரு 5 மினிட்ஸில் கொஞ்சம் நேரத்துலையே எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம பூஜை பண்ணிடலாம். இப்போ இந்த வேலையெல்லாம் போயிட்டுருக்கு சைடில். சாம்பார் கூட்டு அதெல்லாம் பண்ணிவிட்டு சக்கரை பொங்கலும் கொஞ்சம் ஆஃபீஸ்க்கு வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ஆஃபீஸ்க்கு கொஞ்சமாக சக்கரை பொங்கல் குக்கர்லேயே போட்டு கொடுத்துட்டேன்.
இப்போ பொங்கலுக்கு அரிசி போட்டு முடிச்சாச்சு. நல்லா கொதிக்க சிம்மில் வச்சுட்டு கொதிக்க விட்டுட்டேன் கொஞ்சம் நேரம். அதுவும் நல்லா கொதிச்சிட்டு இருந்தது. பொங்கல் வெந்த பிறகு இறக்கிட்டோம்னா சாம்பாரை தாளிச்சிட்டு கூட்டியும் தாளிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சது. அவ்வளோதான். அதை எல்லா வேலையும் இப்போ பரபரன்னு நடந்துகிட்டு இருந்தது. கொஞ்சம் வேகமாக தான் செஞ்சிட்ருந்தேன், முடியல. பொங்கல் பானை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தீய வச்சு கொஞ்சம் பொங்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தீ ஏற்றி விட்டேன். அப்புறம் பொங்கல் பொங்கிறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. பொங்கல் பொங்கி வரப்போகுது. பொங்கல் பொங்கி வர சொல்ல பொங்கல்னு சொல்லி சிம்மில் வச்சேன். அப்புறமா பொங்கல் பொங்கிடுச்சு நல்லபடியாக. பொங்கிட்டு சிம்மில் வச்சு அப்புறம் நல்லா சிம்மிலேயே கொதிக்க வேக வச்சுட்டேன் பொங்கலை. ஒரு 5 மினிட்ஸில் அதுவும் ரெடி ஆகிடுச்சு. பொங்கல் ரெடி ஆகிட்டோடனே நல்லா இது பண்ணி நல்லா பொங்கி வருது பாருங்கள். அப்புறமா எடுத்து சரி சாமிக்கு வச்சிடலான்னு சொல்லிட்டு பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அப்படியே மூடி சாமிக்கு வச்சிட வேண்டியது தான். எடுத்துகிட்டு போயிட்டு சாமி பூஜை அறையாண்ட வச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் சாம்பார் தாளித்து கொட்டி அப்புறமா கூட்டு தாளித்து கொட்டி சக்கரை பொங்கலாம் வச்சு எல்லாமே வேலையெல்லாம் கொஞ்சம் பரபரன்னு கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சாச்சு. காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். திருப்பி கூட்டுப்பேன். சாம்பாரை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அப்புறம் காய் கட் பண்ணி வச்சுருந்ததை கூட்டுக்கும் அதை ரெடி பண்ணி வச்சுட்டு அதையும் குக்கரில் போட்டு வச்சுட்டு அது விசில் வந்ததும் அதையும் தாளித்து கொட்டி அதையும் ரெடி பண்ணிவிட்டு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ பூஜைக்கு ரெடி ஆகிட்டோம். எல்லாம் இலை போட்டு சாமிக்கு எல்லாத்தையும் வச்சுட்டு சூரிய பகவானுக்கும் ஒரு இலையில வச்சு எல்லாமே அது வச்சுருக்கேன். அதையும் வச்சு பூஜை பண்ணிட வேண்டியது தான். இப்போது பாருங்கள், நீங்கள் அந்த பூஜை பண்ணுறத பாருங்கள். இப்போ திருநீர்லாம் வச்சு தாம்பாள தட்டெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு இப்போ வெளியில் சூரிய பகவானுக்கு பூஜை பண்ணிடலாம். வெளியில் போயிட்டு சூரிய பகவானை எங்கே தெரிகிறாரோ அங்கே வச்சு சூரியனுக்கு படையல் வச்சுட்டு வந்துடலாம். சூரிய பகவான் இருக்கிற இடத்துக்கு தான் போயிட்டு தாம்பாள தட்டு அவருக்கு வச்சுருக்க பிரசாதம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே நின்றுட்டுருந்தேன் நான். எங்கள் வீட்டுக்கார் அங்கே போயிட்டு அந்த பக்கம் தெரியுதா பார்க்குறேன் அப்படின்ட்டு அங்கே போய் பார்த்தாரு. அங்கே விட இங்கேயே பெட்டராக தெரியுது சூரியன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இங்கே வந்துட்டு இங்கேயே சூரியனை பார்த்து நைவேத்தியம் பண்ணிட்டோம். தெய்வார்த்தனை பண்ணிவிட்டு அவருக்கு நல்லா பிரசாதம்லாம் படைச்சாச்சு. தீப்பெட்டி எடுத்துகிட்டு வர சொன்னேன். கற்பூரம் ஏற்றுறதுக்கு எங்கள் பொண்ணை அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். எடுத்துகிட்டு வந்துட்டா. அதுக்கப்புறமா கற்பூரம் ஏற்றி பூஜை பண்ணியாச்சு. பூஜை ஸ்டார்ட் பண்ணியாச்சு.
எங்களோட பொங்கல் ரொம்ப சிறப்பாக முடிஞ்சுது. நல்லபடியாகவே முடிஞ்சுது. நீங்களும் எல்லாம் பொங்கல் எல்லாம் நல்லபடியாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறோம். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பாய்.